தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்தோரண மரபிலே பயின்றப்பாவை என் மடியிலே வளர்கிறாள் என்று சொன்னார் புலவும் போட்டியே. எழுதவே பெரியவர்களே, பெருமைக்குரிய தாய்மார்களே, போர் என்றால் புலிகுணம், கொஞ்சி வரும் காதல் என்றால் பூமணம், இந்த உலகம் யாவும் ஒரே இனம் என்ற ஒற்றுமை கண்ட இளைஞர்களே, இந்நாட்டின் எதிர்கால மன்னர்களே, வாழ்ந்த ஒருவனின் வாழ்க்கை நெறியை வாழக்கூடியவன் அவனைப் போல் வேடமிட்டு பண்பாடி நடித்து காட்டுவதே நாடகம் என்னும் சொல்லக்கூடிய நன்மையான கலையாகும். அப்பேற்பட்ட இந்த நாடக கலை ராஜ நடிகனாக பொறுப்பேற்று நிற்கின்றேன். எல்லாம் தெரிந்தவனும் அல்ல, ஏதும் அறியாதவனும் அல்ல, குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி நிற்க குழல் என்பதை மனதில் நிறுத்தி தெல்லமுதம் ஊட்டி உரை திருத்தி வளர்த்தெடுத்தோர் பிள்ளை குரல் மொழி கேட்டு மகிழ்வது போல் என்னையும் பாதித்து இந்த சபையின் மரபை அமைதி காத்துக் கொடுத்தால் ஏதோ நான் அறிந்த கலைகளை உங்கள் முன்னால் ஒரு சாதனை செய்யவிட்டாலும் உங்கள் மனம் நோகாமல் இருக்குமாறு நடந்து கொள்வேன் என்று சொல்லிக்கொண்டு நான் ஏற்ற பணியின் இயக்கத்தை துவக்குகிறேன். எல்லா மக்களுக்கும் வணக்கம், ஒளிபெருக்கியருக்கு வணக்கம், இசைக்கலைஞருக்கு அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கம். ஏனென்றால் இந்த நாடகத்தை அமைத்த அருமை தம்பி சிறப்பு நடிகர் நம்ம ஐக்கியமட்டி அருகாமையில் உள்ள வடலுப்பட்டியை சேர்ந்த கலைமூர்த்தி அவர்கள் கலைக்கூட்டத்தின் சார்பாக மீண்டும் ஒருவரை நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் பணியை ஏற்றுக்கொண்டேன். வணக்கம் வணக்கம். பெண்கள் தாளாட்டு அணை கிடந்து ஆடுதாண்டும் காதல் அகிந்த
காவிரியாய் பின்னடந்து கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் வந்து தங்கள் வடநாட்டை நும் தமிழ்நாட்டை தாயாகி காப்பவளா கடிக்கருளை கரியாகும் கருணையாக எல்லோருக்கும் பேசு வந்த கண்ணடியே நீங்க இந்த நாட்டினுள்ளே இந்த நாட்டை உள்ள ஏழைகளின் வாழும் நல்லவங்க எல்லாரும் பின்னாலே எல்லாரும் கொண்டு பின்னாலே இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு கொண்டே இந்த நாடை கோயில்லாமை இல்லை என்றாரே
விட்டாள் என்று சொன்னார். நாரதர் சொன்ன திணைப்புலம் அதுவாகத்தான் இருக்கிறதாக. வானேர்ந்த மரங்களும் வண்ணத்தொழில் சோலைகளும் நீரோடைகளும் குயிலும் மயிலுமாக குரல் கொடுக்கும் இனிமையோ தனி இனிமை. இவளை பார்த்தால் எப்படி இருக்கிறது? ஆளும் சோம் என்று சத்தம் வருகிறதா என்று சற்று சிறுசாய்ந்து கேட்போமா? ஆளும் சோம் இவளை பார்க்கிற பொழுது அழகென்றால் அழகு, இவளுக்கு அணியாய் அழகாக காட்சியளிக்கின்றாள். இவளை போல ஒரு அழகியை நான் பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. அப்பேற்பட்ட அழகியாக காட்சியளிக்கின்றாள். இவளை பார்க்கும் பொழுது பைந்தமிழ், ஈர்த்தமிழ், இசைத்தமிழ் என்று சொல்லக்கூடிய அந்த 3 தமிழுக்கும் சொந்தக்காரியாக இருப்பாள் என்று நினைக்கின்ற பொழுது நான்கு குணம் சேர்ந்ததோர் பெண்ணிடமோ இவள் நடைபழக வந்ததென்னிடமோ இவள் நடைபழக வந்ததென்னிடமோ வண்ண வண்ண மலர்களுக்கெல்லாம் வாரிசாக விளையக்கூடிய இவள் குரல் கேட்கும்போது எப்படி என்றால், இவளை நேரை பார்த்தால் எப்படி இருக்கின்றாள், எவ்வளவு அழகாக இருக்கின்றாள் என்றால் நான் சொல்லுகிறேன். மஞ்சுளி கிளிதானோ மந்தனோ
வேப்பந்தூப்பு கோயிலும் நீதானோ இளமாவரம் பூதானோ நடை தேர்தானோ சலங்கைகள் தரும் இசை தேர்தானோ மஞ்சுளை கிளிதானோ மாந்தானோ கோயிலும் நீதானோ இளமாவரம் பூதானோ நடை தேர்தானோ சலங்கைகள் தரும் இசை தேர்தானோ மஞ்சுளை கிளிதானோ மாந்தானோ கோயிலும் நீதானோ. என்னதான் செய்தாலும் தனிமையாக இருந்து கொண்டே பாடினால் சரியா வருமா? அவளை நேரே பார்த்து அவளிடத்திலே உரையாட வேண்டும். ஆகையினால நிச சமக நிச பனி சச நிச பத ப ப ப பரமா நிச கம 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 பரி சரி சப்த சுகதே குரல் இல்லை வருவரும் எங்களையில் நமராஜமாயும் கவிதை அரங்கேறும்
எனக்கு சொந்தமான குட்டி, அழகான குட்டி, அற்புதமான குட்டி. இங்க வெள்ள போ என்ன இங்க வெள்ள அப்படின்னா அப்ப நான் சும்மா வந்திருக்கேன். அதோ பாத்தியா அங்க இருந்து துரத்தி வந்திருக்கேன், இறக்கி வந்திருக்கேன். அதோ பாத்தியா ரெட்ட மலை தெரியுது பாரு, அந்த மலைக்கு நடுவுல கடவுள் பாருங்க, அந்த கடவுளையா வந்த குட்டி. அந்த குட்டி ஆமா, அந்த என்ன குட்டி? மான் குட்டி. மான் குட்டி, அதிலும் புருவ குட்டி. புருவ குட்டி, நல்ல பருவ குட்டி. பருவ குட்டி, ஆமா. புருவ குட்டில குட்டி போடாது. ஆமா, பருவன்னா பருவத்தரம் தானே, குட்டி போடாது. ஆமா. அத பிடிச்சி என்ன பண்ண போறீங்க? ஆஹா, என்ன பண்ண போறேன்னா பக்கத்துல வச்சு கொஞ்சி கட்டி அணைத்து முத்தம் கொடுக்கணும். இத வச்சுதான் என்னுடைய வாழ்க்கை துவக்கமே. உங்க வாழ்க்கையே இந்த மாதிரி இத வச்சுதான் என்னுடைய துவக்கமே இருக்குது. இத வச்சுதாங்க செய்யணும் எல்லா வேலையுமே. ஏற்கனவே ஒரு குட்டி பிடிச்சிருக்கேன். சரி, அது செவனேன்னு சும்மா கிடக்க வீட்டுல. சும்மா இந்த குட்டி இருக்கு, ரொம்ப சேட்டக்கார குட்டியா இருக்குது. எங்க அப்பா அம்மா சொன்னாங்க, மகனே இந்த கந்த வேணாம், இந்த நேரத்துக்கு இதுக்கு இந்த நேரத்துக்கு மேல இந்த குட்டியை அந்த காட்டுல வைக்க கூடாது, போய் உடனே கரம் பற்றி வா என்ற தாய் தந்தை சொல்லாம இங்க வந்தேன். இந்த இடத்துல உன்னை பார்த்தேன். பார்த்தவன ஆடிக்கொண்டு வந்தது மான். இந்த இடத்துல ஆட்டம்னா ஆட்டம், அவ்வளவு ஒரு பிரதான ஆட்டம். அடுத்து நெருங்கின பிடிக்கிறதுக்கு நீங்க வந்துட்டீங்க. நீங்க மட்டும் வந்து என்னை தடுக்கணும்னு வச்சுக்கோங்க, நேரே கையில தான் அந்த குட்டி இருக்கு. பார்த்தா பாவமா இருக்கு. என்ன அது என்ன பாவம்? இல்ல மானை பிடிக்கணுங்கிறீங்க, அதை கொஞ்சணுங்கிறீங்க, அதை வச்சுட்டு உங்க வாழ்க்கையே துவக்கம் சொல்றீங்க. சரி, உண்மையில மான் இங்க வரல, வேற எங்கேயாவது உண்மையில இங்க வரல, ரொம்ப பரிதாபம்னு சொல்றீங்க. அப்ப நான் கெஞ்சி கேட்கறேன் நினைக்கிறியா? அப்புறம் இடத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கு என்ற காரணத்தோட கேட்ட நீ என்ன விவரமான பேசுறீங்க? சரிங்க, உங்க பேச்சுப்படியா? என் பேச்சுப்படியாவா? ஒருவேளை என்ன ஒருவேளை நீங்க கெஞ்சி எல்லாம் கேட்க வேணும். ஆமா, பரிதாபப்பட வேணும். சரி, எங்க இதுக்குள்ள போறதுக்குள்ள நீ பிடிச்சிருக்க, அதுக்குள்ள போறதுக்குள்ள பிடிச்சிருக்கலாம். அதுக்குள்ள போறதுக்குள்ள நீ வந்து தடுத்துட்டிய. என்ன கையில இதை சிலிமுகம் பண்ணுங்க. இதை வச்சு செய்யறாங்க. ஆனா இதை வச்சு ஒரு காரணத்துக்காக தான் இதை வச்சிருக்கேன். ஏன்னா நாம ஒரு வேடுவன் என்ற அடையாளம் தெரிய வேண்டும் அல்லவா? நீ இப்ப என்னை பார்த்த உடனே என்ன சொல்ற? நான் இதை வச்சிருக்கனால வேடுவன் சொல்றேன். அந்த துணை தெரிய வேண்டும், புரிய வேண்டும், அதனாலதான் வச்சிருக்கேன். ஆனா நான் விரட்டி வந்த மானு அன்பால அணைக்கணும். ஆமா, இந்த இடத்துல உன் பேர் என்ன? இந்த அன்பா வச்சு அணைக்க கூடாது, உங்க அன்பால கட்டி அணைக்கணும். சரி, ஆமா. என் பேரு வீரத்தேவன். வீரத்தேவன் என்ன வீரா? சொல் பேரா? உங்க தாய் தந்தை வைத்த பேரா, இல்ல உன்னுடைய செயலுக்காக வைத்த பேரா வீரத்தேவன்? எங்க தாய் தந்தை வைத்த பேரு. உன் தாய் தந்தை வைத்த பேரா வீரத்தேவன். ஆக வீரத்தேவன் என்ற சொல்லுக்கு நீ எதுவும் வேலை செய்யவே இல்லை, இல்ல செஞ்சிருக்கிறியா? என்ன வேலை செஞ்சிருக்கிற? எங்க காட்டுல பெரிய பெரிய மிருகங்கள் தான் வரும். பெரிய பெரிய மிருகங்கள் தான் வரும். அது என்ன பெரிய பெரிய மிருகம்? அதெல்லாம் அடிச்சு வெட்டிடுவேன். அதெல்லாம் அடிச்சு எப்படி அடிச்சு வெட்டுவேன்? எப்படி தீய பத்த வச்சு காமிச்சிருவேன். தீய பத்த வச்சு காமிச்சிருவேன். சரி, ஒவ்வொரு மிருகத்தையும் என்னை பார்த்தோன்னு அதுவே ஓடிடும். நான் வரட்ட வேணும். சரி, என்னை பார்த்தா பயம். உன்னை பார்த்தோன்னு பயந்தோம். அதனாலதான் எங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, இவ்வளவு பெரிய வீரகாரனா இருக்கேன். சரி, இவனை பார்த்தோன்னா மிருகம்னா அதுவே பயந்து ஓடுது. இவனுக்கு வீரத்தேவன் பேரு போகணும். சரி, பேரு இது என்ன புதுமையா சொல்ற? ஆமா, ஏன்னா உன் தாய் தந்தை வச்ச பேரு. நீ மிருகங்களை விரட்டும் போது வீரத்தேவன் பேர் வச்சார். அப்ப சின்ன பிள்ளைல வைக்கலையா? எல்லோருக்குமே இயற்கையான நிகழ்வு. குழந்தை பிறந்த உடனே சீனிப்பால் என்று சொல்வார்கள். அதை தேனை வைப்பார், நாட்கள் வைப்பாரு. சொந்தக்காரர் வைப்பான், தாய்மாமன் வைப்பான். அதுபோல உனக்கு தாய்மாமன் யாரும் இல்லையா? அப்ப என்ன பண்ணுது வச்சாங்க? கீழே வளவேன். அதுக்கப்புறம் வச்சது வீரத்தேவனும். அப்ப கீழே ஒரு பேரு, மேல ஒரு பேரு. அவனுக்கு உனக்கு மட்டும் ரெண்டு பேரும் ஆச்சரியமா இருக்குது. அப்ப கீழே இருக்கிறதுக்கு பேரு கீழே வளவேன், மேல இருக்கிறது பேரு அப்ப மேல வளவேன். அது என்ன? கீழே வளவேன், மேல வளவேன். புதுமையான வீரத்தேவனா இருக்கேன் நீ. ஆக ரெண்டும் சேர்ந்தா வீரத்தேவன். இப்ப கூப்பிடுறது வீரத்தேவன். சரி, நீங்க யாரா இருக்கிறீங்க? எங்க அம்மா அப்பா வீட்டுல இருக்காங்க. என் தங்கச்சி இருக்கு. தங்கச்சி இருக்கா? ஏன் ஒண்ணு இருக்கு, வால் ஒண்ணு இருக்கா? ஒரு மணிக்கு இருவர் உள்ள
உன் தங்கச்சி இருக்குல்ல? இருக்கா? இருக்கா? இருக்கு. என்ன இருக்கு? என் தங்கச்சி. அதான் அதுக்கு இருக்கான்னு எதற்கு தெரியும்? உன் தங்கச்சி உள்ள இருக்குல்ல? என் தங்கச்சி உள்ள இருக்கு. அது இருக்கு. சந்தேகம் இல்ல? இப்படி சொல்லி நீ கேட்கறது எனக்கு சந்தேகமா இருக்கு. உன் தங்கச்சி இருக்குன்னு கேட்டேன். என் தங்கச்சிக்கு அது இருக்கான்னு கேட்கிற. அது இல்லாம என் தங்கச்சியை கூட்டிட்டு வந்துட்டா? இல்ல, நிறைய இடத்துல சந்தேகமா இருக்குது. இல்லாமே இருக்கு. அவர் ஒருத்தர் ஏற்கனவே ஒருத்தர் வந்தாரு. ஒரு முனிவர் என்கிட்ட சொன்னாரு, 2 கொம்பு இருக்குன்னாரு. நல்ல கூர்மையா இருக்கும், குத்துரமாக இருக்கும்னாரு. ஆனா பார்த்ததே தெரியுது எப்படி கொம்பு அப்படின்னு பாக்கணும்ல. அது போல உங்க பேர் என்னங்க? என் பேர் தெரியுமா? நானும் கந்தவேறேன். நான் வாசம் செய்வது கையில விளைக்காடு, வேட்டையாடுவது எங்க தொழில். உங்க அப்பா பேரு? அந்த வேடை. உங்க அம்மா பேரு? அந்த வேடைச்சு. வேறு ஒரு குடும்பம். அப்படிதான். சொல்லுங்க. ஓட்டி என்கிட்ட எல்லாம் ஓட்டாதீங்க. சொல்லுங்க. வச்சா சொல்லுங்க. யாருன்னு எனக்கு தெரிஞ்சு. சரிங்க. நானெல்லாம் தேடி வரல. சரி மாப்பிள்ள, என் தங்கச்சியத்தான் தேடி வந்து. தங்கச்சியை உன்னை வச்சுதான் செய்யும் மாப்பிள்ள. என்னைய வச்சுதான் உன் தங்கச்சி நல்ல நல்ல குடும்பம். நீங்க செஞ்சது இல்லையா? நீங்க யாரையும் வச்சு யாரையும் செஞ்சது இல்லையா? மாப்பிள்ள செய்யல ஒண்ணு வச்சு செஞ்சா நல்லா இருக்கும். அதனால வச்சு சொன்னா சாட்சின்னு ஒண்ணு இருக்கு. அதனாலதான் சொல்றேன். செய்யறது வச்சு செய்யணும். சிறப்பா செய்யணும். போகுது பாருங்க, போங்க. சரி, முதல்ல ஒரு ஆளு வரும். அது ஏன் ஆளு? அத வச்சு செஞ்சாலும் சரி. மாப்பிள்ள, ரெண்டாவது என்னங்க எப்படி சொல்றீங்க? மாப்பிள்ள, ஒன்று சொல்றேன் கேளுங்க. நான் வந்ததோ வெகு தொலைவில் இருந்து வர்றேன். சரி, மேல எல்லாம் உசுலமா இருக்கு. சரி, உசுலம்னா என்ன? உசுலமா சூடா இருக்கு. நான் போற வேகத்துல மாப்பிள்ள எதுல கையில பண்ண தெரியாது. எதுக்கு நீங்க எதான பாருங்க. அப்புறம் நீங்களும் வச்சு நானும் வச்சு சரிப்படாது. 2 பேரும் வச்சோம்னா முறை சரிப்படாது மாப்பிள்ள. ஆகையால நான் போகணும்னு போறேன். பாருங்க, மாணிக்கட்டி வந்தவரே மாப்பிள்ளை பரவாயில்ல. நீங்க கண்ணுப்பட்டு முள்ளுப்பட்டு மண்ணுப்பட்டு மோகாம மெல்ல மெல்ல என்னிடத்தில் வாருங்களே 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 ராசா போகாதே சொன்னா இல்லையா மாப்பிள்ள முறைகட்டு போச்சுன்னா அது இதுக்கு தானே மாப்பிள்ள அன்னைக்கே சொன்னேன். அப்பவே சொன்னாலே நான் வந்து வேகமா வர்றேன் பார்த்து மாப்பிள்ள பண்ணு. சரி பரவாயில்ல. அடுத்து வர்றது ஒண்ணுங்க
இருந்துச்சியா அதையாவது வச்சு செய்யலாமா? என்னுடைய வேலையை அதுக்கிட்ட செய்யலாம். உங்க விருப்பம் போல செய்யலாமா? சரி, விருப்பம் போல நீ எப்படி செஞ்சாலும் உனக்கு பரவாயில்ல. நான் போயிருவேன். சரி, அடுத்த வேலை எப்படி போனாலும் உனக்கு பிரச்சனை இல்லை. என் தங்கச்சி எப்படி வேண்டாலும் செய்ய அப்படின்னா மாப்பிள்ள என் தங்கச்சியை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். சரி, உங்க விருப்பம் தான், என் விருப்பம் தான். அப்புறம் ஒப்படைச்சு விட்டு நீ இப்படித்தான் செய்யணும் இப்படித்தான் செய்யணும்னு சொல்ல முடியாது. ஒப்படைக்கிறது மட்டும்தான் என் வேலை. அம்மா தங்கச்சி வாமா ஒவ்வொரு நாளா வந்து என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படி சொல்லாதக்கா வாக்கா முகரை மூஞ்சி பாரு. நான் யார சொல்றேன், நீ யார சொல்ற? வேலனுக்கு ரெண்டு அப்படித்தான் நேரங்காலம் ஒவ்வொரு நேரம் அப்படித்தான் ஆளை உள்ள ஆளை விட்டுட்டு வெளியே ஆளு மாறி இருக்கு. தங்கச்சி அப்பதான் கூப்பிட்டு ஆமா இப்ப டவர் என்ன டவர் வருது? நமக்கு கிடைக்குதா? இல்ல நமக்கு கிடைக்கும், வந்தவருக்கு கிடைக்குதா? வந்தவருக்கு கிடைக்கும், முயற்சி பண்ணி பார்த்தா கிடைக்கும். நிகழ்ச்சி கிடையாது, நம்பிக்கையோட வந்திருக்காரு கிடைக்கும்னு. நம்ம வந்தவங்களை எதுக்கா ஏமாத்தி இருக்கோமா? ஏமாத்துற வழக்கு நமக்கு இருக்கா? நாமதான் ரொம்ப இடத்துல ஏமாந்து போய் தெரியுறா. சரி பரவாயில்ல அண்ணன், யார் இவர்? அவர் நம்ம இனத்தவர். சரி, நம்மை விட கனத்தவர். மான் குட்டியை துரத்தி வந்தார். அப்படியா? மான் துரத்தியே வந்தாரு. ஏனே துரத்துறது என்று வேணாத பொருளை தானே துரத்துவாங்க. வேணும்னு மிரட்டிக்கிட்டே வந்தாங்க. வேணும்னு விரட்டிக்கிட்டு வந்தாங்க. பிடிக்க வந்திருக்கேன். பிடிக்கும் ஏற்கனவே இதெல்லாம் வந்து அங்க வச்சுக்கிறோம், இங்க வச்சுக்கூடாது. தங்கச்சிக்கு நம்ம பிள்ளை இல்ல, தங்கச்சி நிக்குதுல, ஒரு மரியாதை வேணா இல்ல. தங்கச்சிக்கு முன்னால அப்படிலாம் முன்னால செய்யாது, பிடிக்க வந்திருக்கிறார். நம்ம இடத்துக்கு வந்திருக்கிறார். வந்தவரை வரவேற்பது பண்பு, ஜாதி அபிமானம் சன்னியாசிக்கும் உண்டு. நீங்க வரவேற்பு கொடுத்தீங்களா? அண்ணே நான் கொடுக்கட்டுமா? அண்ணே நான் கொடுக்கவா? நீ பாக்குறியா? குடும்ப விளங்குமா? குடும்ப விளங்கு. ஏன்னு சொல்றத கேள்வி கேட்ட தங்கச்சி, என்ன நீ குடுக்கறத போய் சரி அண்ணன் என்னைய பார்க்க சொல்றிய,
குடும்பத்தை அசிங்கம் சும்மா பாரு, அதனால ஒண்ணும் இல்ல. தள்ளிக்க. நீ தள்ளு, நீ தள்ளு. வாருங்கள் வேடுவரே, வாருங்கள். இந்த ஆள் என்ன பொம்பளை? என்னடா கோயில பொங்கச்சோறு வந்தாட்ட வர்ற பந்திக்கு போறேன். அது மாதிரி இல்ல, என்ன நினைக்கிற மாதிரி இல்ல. எதையுமே எளிதில் அடையணும், அப்படின்னு கஷ்டப்பட்டு அடையக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா கஷ்டப்பட்டு அடைஞ்சாதான் நல்லது. எளிதில் அடைஞ்சிருச்சுன்னா அதுல விசேஷம் இல்ல. ரொம்ப தென்னாவட்டம் ரொம்ப தெனாவட்டம் இன்னும் நமக்கு என்ன, நம்ம அந்த வட்டம் எல்லாம் ரொம்ப பாத்துட்டோம். சரி இருக்கட்டே, வந்தவரை வர இப்ப இன்னொரு தடவை கொடுத்துறேன். வாருங்கள் வேடுவரே, வாருங்கள். இங்க எனக்கு தலைமை ஸ்தானம் உள்ளதால் நிலைமையை சமாளித்து நேர்மையை கடைபிடித்து நான் உங்களை வரவேற்கிறேன். ஏன் வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க அப்படின்ற காரணத்தை எடுத்து சொன்னீங்கன்னா எங்களால முடிஞ்ச உதவியை செய்ய சித்தமா இருக்கிறோம். ஏன் வந்தீங்க, அதுக்கு வந்து காரணத்தை எடுத்து சொல்லுங்கள், பார்க்கலாம். நாங்க உள்ள போய் அந்த வேலையெல்லாம் அப்படி அப்படியே காலையில வேலையெல்லாம் தனியா விட்டுட்டு போறேன். ஏதாவது ஒரு கஷ்டம் பேசினான்னு வச்சுக்கோங்க, என்ன செய்யறது? அண்ணான்னு கூப்பிடுமா, அண்ணான்னு கூப்பிடு. அண்ணான்னு கூப்பிடு. ஒரே ஓட்டம் கொட்டாமல் ஓடி போயிரு. பரவாயில்ல. இங்க ஓடினாலும் பரவாயில்ல, அந்த பிள்ளைய பத்திரமா பாத்துக்க. சரி, சரி. பின்னால மாட்டிக்கிட்டு இருக்கு, பின்னால மாட்டுதுனே. அந்த பிள்ளை மாட்டலாம், அவருக்கே மாட்டலாம். சரி சரி. நீ அருமை. மாப்பிள்ள நீ மச்சான், நான் மாப்பிள்ளைங்கிறது நமக்குள்ள இருக்கட்டும். இருக்கட்டும். என் தங்கச்சிட்ட கேட்டுக்கிறேன். சிறப்பா தங்கச்சிய கூட்டி போய் காலையில பேர் இருக்குமா செஞ்சது சிறப்பா செஞ்சது, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. வந்தாரி வாழைக்கு வண்டமி நாட்டிலே செந்துமைக்கு கவிபாடும் செலுந்தமிழ் செல்வியை வரவேற்பது நன்றி. எனது தாய்மாமன் எனக்கு பரிசாக கொடுத்தது 2 அழகான குட்டி. அந்த அற்புதமான மான்குட்டிலே முன்மான் குட்டியை எனது மாமன் முகூர்த்தி வாடும் மூலமாக பரிசு பொருளாக கொடுத்தார்கள். அந்த மூத்த குட்டியை பிடித்து எனக்கு இந்த இளைய குட்டியையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தோன்றியது. காலத்தை எதிர்பார்த்தேன், காலமும் கழிந்தது. மானை கரம்பற்று சென்றேன். எங்கே அங்க பார்த்தவர் ஒரு சொன்னாரு, மான் இங்க எல்லாம் இல்லப்பா, இதே போல வேலிமலை சாரல் இருக்குது அப்படின்னு சொன்னாரு. அதனால அங்கிருந்து இங்க வந்தேன். இந்த நேரத்துல ஆடிக்கொண்டிருந்தது மான். அடுத்து நெருங்கினேன் பிடிப்பதற்கு உங்க அண்ணன் வந்து தடுத்துட்டாரு. ஏங்க தடுக்கிறீங்கன்னு கேட்டேன். அவர் விளக்கமா தாங்க சொன்னாரு. ஏன்னா தன்னுடைய பொருளாக இருந்தாலும் உரியவன் கேட்டால் கொடுக்கணும். அதே நேரத்துல நம்மளுடைய உடைமையாக இருந்தாலும் அடுத்தவனிடத்துல இருந்தாலும் அதை கேட்டுத்தான் பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தமிழ் மரபு. அதுபோல மான் என்னது, இடம் உங்களது, ஆகையினாலே இடத்துக்கு தலைவி தாங்களை கேட்டு பிடிக்கலாம் அப்படின்னு சொன்னாருங்க. பிடிக்கலாமா? உங்க அண்ணன் சொன்னாரு கேட்டு பிடிக்கலான்னு. கேட்டு பிடிக்கலாமா? சில இடத்துல கேட்டு பிடிக்கலாம், சில பேர் கேட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் பிடிக்க முடியும். கண்டதையெல்லாம் தொடர்ந்து சதா உலகத்திலே நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எதை பார்த்தாலும் என்னது, அது என்னது, இது என்னது, எல்லாமே என்னாலதான் முடியும், இல்லையானதான் முடியும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ லட்சங்கள் கோடிக்கணக்கிலே சொத்துக்கள் வாங்குகிறார்கள். கடைசியில என்ன, ஒண்ணுமே இல்லை. ஏன்னா என்னென்னமோ ஆயிப்பது, கடைசியில ஒண்ணுமே இல்ல. 6 அடி நிலம் கூட சொந்தம் இல்ல, இப்ப பார்த்து சாம்பல் ஆயிப்பது. அது போல கண்டதெல்லாம் தேடி வரல. சரி, என்னுடைய நீங்க கண்டதை மட்டும் சொல்லுங்க, கண்டதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நான் கண்டதை சொல்ல, எப்படின்னா சிறப்பா சொல்லுங்க பாப்போம். கண்டதுண்டோ உள்ளபடியே எந்த உள்ளம் கவர்ந்த